வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Karandiyumkaiyum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உணவே மருந்து அப்படின்ற டாபிக்ல உங்களுக்கு ஓமத்தை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப ஈஸி தான், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நைட்ல நம்ம படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் ஆளுக்கு ஒரு புடி சாப்பிட்டு படுத்தோம்னா அஜீரண கோளாறுலேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரிலீஃப் கிடைக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் இதை ஒரு 3 நாளைக்காவது நீங்கள் ஓமத்தில் வச்சு ஏதாவது டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அஜீரண ஓமத்தை வச்சு ஓம நீர் நீங்கள் அதையும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுதான் அந்த ஓமத்தை வச்சு இப்போ உங்களுக்கு சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாணலி வச்சுங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து செய்யும் போது சாதம் நல்ல வாசனையா இருக்கும். இது உடல் ஆரோக்கியத்துக்காக நாம எடுத்துக்கிற உணவே மருந்து. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உணவே மருந்துன்ற டாபிக்ல இப்போ இன்னைக்கு ஓம சாதம் செய்ய போறோம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நல்லா 10-15 பல்லு பூண்டு நீங்க செவக்க வறுத்துக்குங்க. பூண்டும் வாயு தொல்லைக்கு நல்லது. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. கருவேப்பிலை ஒரு பொடி போட்டுங்க. இதுல பெருங்காயம் சேர்க்காதீங்க. பெருங்காயம் சேர்த்தா ஓமத்தோட ஸ்மெல் அடங்கி போயிடும். ஓமம் தான் மெயினா இதுல ஸ்மெல் நல்லா வரும். அதனால பெருங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போ பூண்டு நல்லா செவக்க வறுத்த பிறகு ரொம்ப சிம்பிள் தான் இது, ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் ஓமம் போட்டுங்க. ஓமம் எப்ப வீட்டில இருந்தா ரொம்ப நல்லது. ஓம அஜீரண கோளாறு, திடீர்னு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வயிற்று வலினா இதை நீங்க ஓம தண்ணியா வச்சு கூட உடனே கொடுக்கலாம். வயிற்று வலி சரியாகும். இப்ப சாதம் காலையில நீங்க மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க நைட்ல படுக்கும் போது ஆளுக்கு ஒரு பொடி சாதம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அஜீரண கோளாறுக்கு எல்லா விதத்திலும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு புடி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிடாது. நான் எல்லாருமே வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு புடி நீங்க நைட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னால கொஞ்சம் ஒரு புடி சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லது. கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துங்க. புதினாவோட ஸ்மெல்லும் ஓமத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சூட்டோட சாப்பிட்ருங்க. ஆற வச்சிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. சூடா இருக்கும்போது கமகம வாசனையா இருக்கும். சூட்டோட சாப்பிட்ருங்க. இது அஜீரண கோளாறு, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். சரிமானம் சரியில்லாதவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடலாம். கார உணவு அதிகமா எடுத்துக்கிட்டு திடீர்னு அசிடிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த ஓமம் சரியான ஷிஃப்ட் முறையில வேலை செய்யறவங்களுக்கு சரியான வேலையில சாப்பாடு சாப்பிடலாம் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வாரத்துல 2-3 நாள் நீங்க ஓம தண்ணியாவோ ஓமம் வச்சு சாதமாகவோ செஞ்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் குறையும். குழந்தைங்களுக்கு இப்ப மழை காலம் வேற, சளி இரும்பல் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். அதனால சளி இரும்பல் தொல்லையை போக்குறதுக்கும் இது உங்களுக்கு உதவுது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோல அவ்வளவுதான். பாய்.